இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ராய்மா தோசை தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ராகி மாவு எடுத்துட்டேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைஞ்சிருச்சு. நம்ம தோசை தான் ஊற்ற போகிறோம், அதனால் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கலாங்க. உப்பு எல்லாம் நல்லா கரைஞ்சிடணும். ராகி தோசைக்கு சைடிஷாக தக்காளி தாங்க செய்ய போகிறேன். அந்த 4 தக்காளியை நல்லா வேக வச்சுட்டேன். தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்க மாவை எடுத்து ஊற்றுறக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா ஊற்றிட்டு மேலெல்லாம் எண்ணெய் ஊற்றிடலாம். இது நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை திருப்பிட்டு போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இது தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த தண்ணி நம்மளுக்கு வேணும், அதனால் ஒரு தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை பெருசு பெருசாக இருக்கிறது மட்டும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் நல்லா காஞ்சதையும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். மிளகாய் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள், வீட்டிலேயே அரைச்சி வச்சுருந்த மசாலா பொடி, கருவேப்பிலை பொடி, கொஞ்சமாக வெந்தயப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆகி வெங்காயமெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ அரைச்சி வச்ச தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா கொதி வரணும்.
தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசமெல்லாம் போகும். அவ்வளோதாங்க, தோசைக்கு சைடிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே தோசையில் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக வந்திருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியானது கூடங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.